அன்பான பிக்ஷனல் நேர்களே, நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மே 26, 2026 அன்று காலை 11:08 அந்த டைம் போல் குரு பெயர்ச்சி ஆகிருக்கு. ஸோ இதனால் துலாம் ராசிக்கான எந்தெந்த நன்மைகளை குரு வாரி வழங்கப் போகிறார் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மேஷ ராசியிலேருந்துட்டு கன்னி ராசி வரை இருக்க 6 ராசிக்கான பலன்களை, குரு பயிற்சி பலன்களை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்து ஷேர் பண்ணிக்கலாம், இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோ கொடுக்கலாம். கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது 10ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறார். அங்கு உச்சமடைய போகிறார். உங்கள் ராசி துலாம் வீட்டிற்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. சரிங்களா? பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சுக்கிரன் வீட்டுக்கு குரு நல்லது பண்ணாது அப்படின்றது ஒரு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம இதில் விதிப்படி சொல்லுவாங்க. ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியானது உச்சமடைய போகுது குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் 10ல் உச்சமடைய போகுது. பொதுவாக 10ல் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு சில வாக்கு உண்டு. அதே போல் பதவி ப்ரமோஷன் வரும், பதவி உயர்வு வரும், பதவி மாற்றம் வரும், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் நடக்கும்னுவாங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபில் ஒரு சீட்டில் உட்காந்த இடத்துல இன்னொரு சீட்டில் மாறுவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நடக்கும். அது ப்ரொமோஷனாக நடக்கலாம், இல்லை வேறு ஜாபாக போகலாம், இல்லை ஜாபே இல்லாதவங்களுக்கு ஜாபாக கிடைக்கலாம். இது எப்படி வேணால் நடக்கலாம். ஆனால் உச்சமடைந்த குரு பகவான் என்றதுனால துலாம் ராசிக்கு நிச்சயமாக அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல பலன்களையே கொடுப்பார். நல்ல விதமான ப்ரமோஷன்ஸ் மாதிரியே கொடுப்பார். சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு சுக்கிர வீடான ரிஷப வீட்டுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீட்டில் அவர் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, துலாம் கும்பத்தில் வர்றப்ப, அதாவது ரிஷபத்துக்கு கும்பத்தில் வர்றப்ப 10ஆம் வீடு, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பதவி பறி போகிறது எல்லாம் நடக்கும் அந்த சுக்கிரன் வீட்டில். பட் இந்த வீடு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப வீட்டுக்கு 8ஆம் வீடாக வருது, அஷ்டமாதிபதியாக வராரு. அந்த டைமில் அஷ்டமத்தை கொடுப்பாரு. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் அதிபதி, உத்தியோகத்துக்கும் அதிபதி 6 தான். நீங்கள் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு வியாதி இதெல்லாம் சொல்லலாம். 6ஆம் வீடு, 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம். அப்படின்றப்ப இந்த முயற்சி ஸ்தானத்துக்கும் உத்தியோகஸ்தானத்துக்குமான அதிபதியான இந்த குரு பகவான் உச்சமடைவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது தானே. உத்தியோகஸ்தானாதிபதினு 6ஆம் வீடு உத்தியோகத்துக்கும் அதிபதி தானே. அந்த உத்தியோக அதிபதி தொழில் ஸ்தானத்தில் போயிட்டு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் போயிட்டு உச்சமடைகிறார். உச்சமடைந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 வீட்டை பார்க்குறார். ஸோ தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து உத்தியோகஸ்தானாதிபதி உத்தியோகஸ்தானத்தையே பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. அப்போது ஜாப் கிடைக்காதவங்களுக்கு ஜாப் நிச்சயமாக இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல், எம்ப்ளாயபிலிட்டி இல்லாமல், அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வருடத்திற்குள் நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை நிச்சயம் கிடைக்கும். சொல்லப்போனால் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கவங்க அரசு உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பு என்னன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கான அனுகூலங்கள் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்பு அந்த ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்குள் குரு பகவான் கண்டிப்பாக பதவியை கொடுப்பார், அரசு பதவியை கொடுப்பார். இது நிச்சயமான வாக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணிவிட்டு ஜாப் கிடைச்ச பிறகு நம்ம வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் கிடைச்சிருக்குன்னு எனக்கு சொன்னால் சந்தோஷம். சரிங்களா? அதே போல் குடும்பத்தில், அதாவது 2ஆம் ஸ்தானத்தில் உச்சமடைந்த குரு பகவான் பார்வை 5ஆம் பார்வையாக பார்க்குறதுல குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள். குடும்பஸ்தானம் மீது குரு பகவான் படுவதுன்றதே ஒரு பாக்கியம். அதுவும் உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
இந்த குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தன வரவு தாராளமாக கிடைக்கும், பண வரவு தாராளமாக கிடைக்கும். இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதே போல் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறவங்க, அதாவது வீடு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக கனவுல இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த வாட்டி கண்டிப்பாக வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, இல்லை வீடாக வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. சுகஸ்தானம் பலமாகறதுனால லக்ஸூரியஸ் லைஃப்பை, ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலம் இது. கிடைக்கக்கூடிய ஜாபால் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், அங்கே போய் பர்சனல் லோன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. லோனும் கிடைக்கும், நினைச்ச இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலலாம் லோன் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானோட பார்வை 6ஆம் வீட்டில் படுறதுனால கடன் ஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை படுது. ஓகேங்களா? கடன் இந்த மாதிரி டைமில் நீங்கள் கடன் வாங்குறது நல்லது. கடன் வாங்கலைன்னா தேவையில்லாமல் வியாதிகள் ஏதாச்சும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூ அது மூலயமா டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது இஎம்ஐயாக போயிடுச்சுன்னா சுப செலவுகளாக மாற்றிடுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கோர்ட்டு கேஸில் போயிட்டு நம்ம வாய்தா வாங்கி வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் லோன், பர்சனல் லோன் அப்ளை பண்ணி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா நீங்கள் லக்ஸூரியஸ் லைஃப்பை நீங்கள் கார், வீடு அந்த மாதிரி வாங்கிக்கிற டைம் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு, கோர்ட்டு கேஸு செலவு இல்லாமல் போய் சேரும். இல்லைனா வீட்டில் திருட்டு போகும், வெளியில் போகிறப்ப பிக் பாக்கெட் அடிப்பாங்க, அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிடுங்க. தண்ட செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில், 6ஆம் வீட்டில் உச்சமடைந்த குரு பார்ப்பதனால் இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா 9ல் குரு அப்படின்றது, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்றது ஒரு பழமொழி இருக்கும். 9ல் குரு அப்படின்றது பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது. அங்கேருந்து உங்களுடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்தாரு, உங்களுக்கு 3ஆம் வீடு 5ஆம் வீடெல்லாம் பார்த்தாரு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தாரு. பட் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த குடும்பஸ்தானத்தில் குருவோட பார்வை இப்போ படுறதுனால குடும்பஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம் அதெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் மெயினாக இந்த வருஷம் உங்களுக்கு ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. சரிங்களா? குரு பகவானுடைய பார்வை மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை 12ல் இருக்கிறதுனால இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுறது உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றியே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு ஆண்டு. சரிங்களா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இல்லை என்னோட டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன லக்னம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா லக்னத்துக்கு, உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ப ராசி பலன்கள், துலாம் ராசிக்கு தான் பலன் சொல்லிட்டுருக்கோம். லக்னத்துக்கு ஏற்ப மாறுபடும். எந்த லக்னத்தில் இருக்குது, எந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு குரு பகவான் எந்த பொசிஷனில் இருக்கார், அந்த குரு பகவான் அந்த காரகத்துவத்தை 10ஆம் வீட்டிலேருந்து எப்படி செயல்படுத்துறாருன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும். எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, மெயினாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஒரு கரியரை சூஸ் பண்ண போகிறீங்களா, மேரேஜ் பண்ண போகிறீங்களா, குழந்தை பிறந்திருக்கா, அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஜோதிடரை நீங்கள் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சரியான பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். இல்லைன்னா வைங்களேன், நீங்கள் பார்த்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளே தான் நீங்கள் போவீங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் ராங் பாத்தை தான் உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட்டு பார்த்துருக்கும், அந்த பாத்தை விட்டுட்டு ஷார்ட்டஸ்ட்டு பாட்டை விட்டுட்டு சுற்றி வளைஞ்சி போவீங்க. ஓகேங்களா? ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஊருக்கு எல்லா வழியுமே இருக்கும். சென்னை டு பாண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியார்லேயும் போகலாம், இதில் திண்டிவனம் வழியாகவும் வரலாம், அதே போல் விழுப்புரம் போயும் வரலாம். நீங்கள் சுற்றிட்டு வந்துட்டீங்கன்னா காஞ்சிபுரம் போயும் வரலாம். மாற்றி ரூட்டை போயிட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட் போடாமல் மாற்றி போனீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். அதனால் எது உங்களுக்கு சரியான பாதைன்னு சூஸ் பண்ணுறது ஒரு சிறந்த ஜோதிடரை ஆலோசிச்சுட்டு அதுக்கான உங்களுக்கான பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.